அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜங்குக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வில்லேஜ் புருஷா. ஸோ இதை மச்சான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. அண்ட் டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் ரெண்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி தோணுச்சுன்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து எந்த இன்ட்ரோமே வேணாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். அம்மா நான் தான் எத்தனை டைம் சொல்லிட்டேன், என்னால் முடியாது, நான் வரலை. இங்கே பாரு ரோஹி, சும்மா அழுது இங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்காத சரியா? ஆல்ரெடி எல்லாமே பண்ணியாச்சு, நம்ம கிளம்புறோம், உனக்கு மேரேஜ். அம்மா உனக்கு புரியலையா? எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். இங்கே பாரு, உன்கிட்ட பெர்மிஷன்லாம் எங்களால் கேட்க முடியாது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆல்ரெடி அப்பா சொல்லிட்டாரு, அவர் கிளம்பிட்டு இருக்கார், நீ ரெடியாகு, இல்லைன்னு வெய்யேன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னை கூப்பிட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு மேரேஜ். ஸோ உங்ககிட்ட எதுவுமே மாப்பிள்ளை போட்டோ எதுவுமே காட்டல, டக்குன்னு வந்து ரெடியா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ நீங்கள் வந்து அப்படியே உட்காந்து அழுதுட்டு உங்கள் லக்கேஜில் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ரூம் டோர் வந்து நாக்கார சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தவங்க அப்பா தான். என்ன ரோஹி, ரெடி ஆகிட்டியா? அப்பா நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்பானா கொஞ்சம் பயம், உங்கள் அப்பா ரொம்ப ரூடான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ மேட்ஸ்லாம் வந்துட்டு உங்கள் லக்கேஜ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே காரில் உட்காந்துட்டு போகிறீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா சடனாக மேரேஜ்னு சொல்கிறாங்க, இப்போ தான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி 3 மந்த் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்போது உங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே உங்கள் ப்ளேஸில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து உட்காடுறாங்க. ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஏய் நேஹா, நீ என்னடி இங்கே பண்ணுற? உனக்கு மேரேஜ் ஆக போது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடி. ஏய் நீ எப்படிடி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு இன்றைக்கி மார்னிங் தான் தெரியும். ஓ மார்னிங் தான் தெரியுமா? நான் தான் சொன்னேன்ல, ஆல்ரெடி உங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க, சடனாக மேரேஜ்னு சொல்லுவாங்கன்ட்டு. இது எப்படி உனக்கு தெரியும்? இந்த பணக்கார வீட்டிலலாம் இப்படி தானே, உங்கள் அம்மா தான் அவள் அழுதுகிட்டே இருக்கா, கம்ஃபோர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னையும் வர சொன்னேன். சரி ஓகே நம்மளும் வரலாம், உனக்கு மேரேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஏஹா ப்ளீஸ் டி, இந்த மேரேஜ் அப்படியே ஸ்டாப் பண்ணணும். என்னடி சொல்கிற? பாரு என் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கேன் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. பக்கத்தில் டேயாங் தான் நிற்கிறான். அண்ணா நீங்கள் எப்படி? அதுவா, உனக்கு தான் மேரேஜ்னு சொன்னாங்க, அதான் இவளையும் என்னை கூட இழுத்துட்டு வந்துட்டா, இல்லாட்டி நான் இல்லாட்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டா. உங்கள் அம்மாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி மேரேஜ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, உனக்கு பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிடு. இப்போ ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா நீ எதுவும் சொல்லாத, உனக்கு தான் தெரியுங்கள இந்த வீட்டில் எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் விண்டோ சீட்டில் தான் இருக்கீங்க. சென்டரில் நேஹா இருக்கா, அந்த சைட் தான் வந்து டேங் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஃப்ளைட் வந்து நீங்கள் இறங்க வேண்டிய இடத்துக்கும் வந்து நின்றுது. ஸோ நீங்கள் வெளில இறங்கி வந்து பார்க்குறீங்க. நீங்கள் வந்து சியோலில் இருந்திருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு என்ன ப்ளேஸ் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ தான் இது சவுத் கொரியா வில்லேஜ் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வில்லேஜில் கட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. தாங்களை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு ரூஹி அழுதுட்டு இருக்க, இங்கே பாரு கண்ணை தொட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிஷ்யூ எடுத்து உங்கள் ஐஸில் டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விட்டு, இப்போ பாரு நம்ம அங்கே போகிறோம், அந்த பையன்கிட்ட பேசுகிறோம், முதல்ல பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ட்டு. அவன் எப்படியும் உன்னை பார்த்தா பிடிக்குன்னு தான் சொல்லுவான், ஏன்னா நம்ம தான் ரிச்சான பர்சன் ஆச்சே. எந்த வில்லேஜ் பையனுக்கு கிடைக்காத ஒரு பொண்ணு நீ கிடைக்க போகிற. ஆனால் ஏமாற்றி விட்டுறலாம், நீ வந்து டிவோர்ஸ் பண்ணிடு ஓகேவா, மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி டைம் விட்டு சொல்கிறான். டேய் என்னடா, நான் மேரேஜ் ஸ்டாப் பண்ண ஐடியா கேட்டால் நீ டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குற. ஒருவேளை நீ தான் அந்த மேரேஜ் ஏற்பாடு பண்ணியோ, எனக்கு தெரியல, உன் மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு நேஹா, இவரை கம்ஃபோர்ட் பண்ணலான்னு ஏதாச்சும் ஒரு வேர்ட் சொன்னால் என்னையே சந்தேகப்படுறா, நான் கிளம்புறேன்டி, நான் கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தேங்க் சைடு திரும்பிடுறான். அப்போ நேஹா பாட்டு, கல்யாணத்தில் கொட்டிக்க தானே வந்தேன், பேசாமல் மூட்டு தின்ட்டு போவோம் வாடா, இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு நேஹா வந்து உங்களுக்கு தெரியாமல் சைட்டில் பேசுகிறா. ஸோ நீங்களும் உங்கள் காரில் ஏறிட்டு அந்த வில்லேஜ் தான் போகிறீங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டே போகுது. என்ன இவ்வளோ உள்ளுக்க போகுது, இவ்வளோ தூரமாக?
ஏர்போர்ட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வில்லேஜுக்கும் நீங்கள் போகிற இடத்து ஏர்போர்ட்டுக்கும் ரொம்ப தூரம். ஸோ அப்படியே ஈவினிங் ஆயிடுது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஹவுஸுக்கு தான் போகிறீங்க. அங்கே ஃபுல்லாக சுற்றி வயல்வெளியாக இருக்குது. அங்கங்கே பேர்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த மவுண்டெயின்லாம் இருக்குது. பார்க்க செம்ம அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் ரசிச்சுட்டு, ஏன்னா உங்களுக்கு நேச்சுரல் பிளேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த மலைக்கிட்டேலாம் அப்படியே அந்த சூரியன் வந்து அப்படியே மறையிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. அந்த பார்க்கவே அந்த ஸ்கை அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மாதிரி இந்த ஆரஞ்சு கலரில். ஸோ அங்கங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் பறந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு, ஒருவேளை மேரேஜ் காரணத்துக்கு அப்புறம் இங்கேயே விட்டு போயிடுவாங்களா, அந்த வில்லேஜ்லேயே இருக்கணுமா, இவ்வளோ இயர்ஸாக அந்த சிட்டியிலே வளர்ந்துட்டேன், அப்போ இந்த வில்லேஜில் இருந்த என் லைஃப் எப்படி, என் ட்ரீம், ஓ காட் ப்ளீஸ் என்னை சேவ் பண்ணுங்கள், இங்கேருந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு போகிறீங்க. ஸோ அந்த இடத்தையும் ரீச் பண்ணிடுறீங்க. அந்த வீடு பார்க்க அழகாக இருக்குது. உட்டால் வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, எல்லோரும் ஸ்டே பண்ணுற மாதிரி. ஃபைனலி நீங்கள் யார்கிட்ட எதுவுமே பேசலை, ஏன்னா ரொம்ப டயர்டில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ரூம் போய் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ரூமில் போய் நீங்கள் உட்காந்துடுறீங்க. ஸோ வந்து தாங்கும் நேஹா வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து, ஏய் ஓ லக்கேஜுக்கு நீ தூக்க மாட்டியாடி, நேஹா என்னால் முடியலடி, நான் பேசாமல் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்லேயே அப்படியே சாஞ்சிடுறீங்க. ஸோ நைட் ஆயிடுது. ஸோ தாங்கும் நேஹா வந்து தனியாக ரூமில் போய் தூங்கிடுறாங்க. அவங்க ரெண்டுமே கப்பிள்ஸ் தான். அண்டு வந்து நீங்கள் அப்போ தான் தூங்கி எழும்பிட்டு வந்து வெளில பார்க்குறீங்க, நைட் ஆகிடுச்சி. நீங்கள் அப்படியே எழும்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஸோ அந்த பால்கனி நிற்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது. உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும், நீ அப்படியே போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பீங்க. பட் அது ஒன் சைட் லவ்வாகவே போயிருக்கும். நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் 10th படிச்சுட்டு இருப்பீங்க, அவன் 12th படிச்சிருப்பான். ஸோ 12th கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலான்ட்டு இருந்திருப்பீங்க. பட் அந்த பையன் அதுக்குள்ளே போயிருப்பான். ஏண்டா விட்டு போனேன், நீ எந்த காலேஜில் இருப்பேன்னு கூட எனக்கு தெரியல தெரியுமா, அவன் எங்கேயெல்லாம் தேடினேன். கடைசி வரைக்கும் என் லவ் ஒன் சைடாகவே போயிடுச்சு. இப்போது யாரோ ஒரு ஊர் பேர் தெரியாம கூட எங்கேயோ ஒரு வில்லேஜில் எனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா தான் சாப்பிட கூப்பிட்றாங்க. நீங்கள் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக இருக்கீங்க. மாப்பிள்ளை யாருன்னு கூட கேட்கல. ஸோ அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டு மேலே போயிடுறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து, இங்கே பாருட்டா அவள் ஏன் இப்படி டல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா ரோஹிக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் அப்படி இருக்கா. இங்கே பாருட்டா என்னால் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அப்பா டிசைட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி நாங்கள் அவங்க அப்பாவுக்கு, அந்த பையனோட அப்பாவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டோம் ரூஹி வந்து அவனுக்குன்ட்டு. இப்போது அந்த பையனுக்கு வேறு அப்பா அம்மா கிடையாது. அவங்க அப்பா தெரியும்ல, ரூஹியோட அப்பா ப்ராமிஸ் பண்ணாது எப்படியும் காப்பாற்ற எந்த இதான் பண்ணுவார், பொண்ணு கூட பார்க்க மாட்டார். என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஸ்டேஜில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பிடுறாங்க. தலையிலே அடிச்சுட்டு, என்னடி நேஹா பண்ணுறது, எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, சிவனண்டா இப்படியே மூஞ்சி திருப்பிட்டு அழுதுட்டு போகிறான், அவங்க அம்மானா என்னை மிரட்டிட்டு போகிறாங்க, பேசாமல் நான் ஒரு வாய் சோத்துக்கு இங்கே வந்து நான் மாட்டிக்கிட்டேன் பார்த்தியா, இன்னும் மேரேஜில் பிரியாணி போடுவாங்கன்னு சொல்லி ஏமாத்தான் என்னை கூப்பிட்டு வந்தேன், ஆனால் இங்கே சாம்பார் ஆண்டி கேள்விப்பட்டேன். என்னடா சொல்கிற? ஆமாம், பக்கத்தில் சமையக்காரங்கெல்லாம் இருந்தாங்க, நான் போய் விசாரித்து பார்த்தேன், சாம்பார் தான் போடுறாங்களாம், அதுக்கு நான் அங்கேருந்து இங்கே கிளம்பி வரணுமா, பக்கத்து ஹோட்டல்லே நான் சாப்பிட்டுருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நேஹா சிரிச்சுட்டு, இங்கே பாரு டேங்க், நம்ம ரூமுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம், அவளை சமாளிக்கலாம், அவள் எப்படி சமாதானம் ஆயிடுவா மார்னிங்குள்ளே, ஸோ நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. ஸோ எல்லோரும் மார்னிங் வந்து பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் லேட்டாக தான் எழும்புறீங்க. பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. ஸோ எங்கே போயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சிக்கிங்க. அப்போ டேங்க்கு நேஹாக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க. பட் டேங்க் அட்டன் பண்ணிட்டு, என்ன ரோஹி எழும்பிட்டியா? டேய் நான் எழும்பிட்டேன், எங்கடா எல்லோரும் போனீங்க? அதுவா, இந்த தோட்டத்து பக்கம் வந்தோண்டி, இங்கே செம்மையாக இருக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இருக்காக, நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீ வந்து எழும்பிட்டு வா. நான் ஆல்ரெடி எழும்பிட்டேன், அப்போ எனக்கு ஃபுட்டு ஆல்ரெடி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, சாப்பிட்டு கிளம்பி வா, நாளைக்கு உனக்கு மேரேஜ் வேறு,
ஆல்ரெடி உனக்கு எல்லா திங்ஸும் கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பட் நம்ம இங்கே செம்ம என்ஜாய் பண்ணிக்கு மட்டும்தான். நீ சிங்கிளாக நீ இங்கே மட்டும் சுத்த போகிற. அதுக்கப்புறம் புருஷன் கூட இங்கேயே இருந்துருவேன். இங்கே கூட ஹாப்பியாக இரு ஓகேவா அப்படின்னு சொல்லி தேங்க வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். அவன் என்ன ப்ராப்ளத்தில் இருக்கான். இவனுக்கு என்ஜாய் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். சி இவன்லாம் ஃப்ரெண்டாக பிடிச்சதுக்கு நான் தூக்கில் தொங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுட் சாப்பிட்டு உங்கள் கை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போயிட்டு கையெல்லாம் கழுவிட்டு அங்கே விண்டோ சைட்டில் பார்க்குறீங்க ஒரு பர்சன் ஷார்ட்ஸ் போட்டு ஒரு பனியன் போட்டு அந்த விறகெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தலையிலேருந்து கொண்டு வந்து அந்த ஒரு குடோன் இருக்கும் கொண்டு போட்டுறாரு. உங்களுக்கு பேக் போஸ்ட் தான் தெரியுது. யார் இவர்? பா என்னம்மா இருக்காரு. ஆனால் இவர் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. வெளில போயிட்டு ஸோ அந்த குடோன் சைட்டில் தான் பார்க்குறீங்க. அந்த பர்சனை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஐஸில் ஆட்டோமேட்டிக்காக டிவாஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஜியோன் ஜியோன் நீயா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போகிறீங்க. அப்போ பார்த்துட்டு அந்த பர்சன் ஷையாக ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்குண்ணா என்ன இவன் ஷையாக ஸ்மைல் பண்ணுறான், இப்படியெல்லாம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி கொஞ்சம் சிரிச்சிட்டு உங்களுக்கு அப்போ தான் ஃபேஸில் கொஞ்சம் ஸ்மைல் வருது. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க ஜியோனை காணும். எங்கே போகணும் ஜியோன் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு அங்கே போகிறீங்க. ஸோ அந்த தோட்டம் இருக்குல்ல அந்த கார்டன் மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து ரீச் ஆகிட்டீங்க. அப்போ டேங் வந்து ஜி என்னடி பண்ணுற, உனக்கு பார்த்த பையன் அந்த இருக்காண்டி அவன் தான் இப்போ தான் அம்மா காட்டினாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜியானை பாயிண்ட் பண்ணுறான். இவன் பேர் தான் ஜங்குக், ஜியோன் ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்களுக்கு இப்போ தான் புரியுது ஜங்குக்கு தான் அவங்களுக்கு மாப்பிள்ளையாக பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபேஸில் எதுவுமே காட்டிக்கல, நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. அப்போ தான் அவங்கள பார்த்துட்டு என்ன ரோஹி பண்ணுற, இதான் உன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நேஹா வந்துட்டு விளையாண்டியா, வில்லேஜ் பையனாக இருந்தாலும் பார்க்க செம்ம கட்டையாக இருக்கான் தெரியுமாடி, இந்த மாதிரி நாட்டுக்கட்டையெல்லாம் கிடைக்காதுடி, பிடிச்சிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு சிட்டிக்கு கூப்பிட்டு வந்துடு, இங்கெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ்டு, ஏன்னா நீங்கள் ஜியோன்னு தான் நினச்சிருப்பீங்க. பட் வந்து அவன் பேர் ஜியோன் ஜங்குக். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பட் வீட்டில் கெத்து காட்டணும்ல, ஏன்னா பிடிக்காம மேரேஜ் பண்ணுறாங்க, பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு அக்செப்ட் பண்ணிட்டோன்னு சொல்லி நம்மளை ஒரு மாதிரி நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து டுடே உங்களுக்கு மேரேஜ். ஸோ ஜங்குக் கூட எதுவுமே பேசியிருக்க மாட்டான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபாதர் இருக்கல்ல, ஸோ தேவையான வாவ்ஸ்லாம் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ரிங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜங்குக் தான் உங்களை பார்க்குறான், பார்த்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே உங்கள் மேரேஜும் முடியுது. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஜங்குக்கு ஒரு ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் முன்னாடி சேரில் ஜங்குக் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ உங்கள் ஐஸை பார்த்துட்டு எனக்கு புரியுதுங்க உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்ட்டு. ஆல்ரெடி அப்பா சொன்னதாலாம் நான் மேரேஜுக்கே ஒத்துக்கிட்டேன். ஒரு 6 மந்த் தான், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் வில்லேஜில் இருந்து வளர்ந்துருப்பீங்க. ஆனால் இங்கே நான் வந்து இருந்ததுக்கு ரீசனே வேறு. அது வந்து என்னால் நீங்கள் நினைக்கிற லைஃப் வந்து என்னால் கொடுக்க முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்லிவிட்டு அவன் வந்து தூங்கிடுறான். நீங்கள் இன்னும் சொல்ல வந்திருப்பீங்க உன்னை எனக்கு பிடிக்கும், நான் வந்து ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்திருப்பீங்க. பட் ஜங்குக் எதுவுமே கேட்கல. ஸோ அவன் வந்து அப்படியே தூங்கிடுறான். சரி இவன் ஓர போகிறான், பார்ப்போம். நம்மளே லவ் சொல்ல வந்தா இவன் ஏதோ நம்மளை என்னமோ பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போகிறான்ல, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜங்குக் செஸ்ட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே ஜங்குக் உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் வந்து சடனாக தள்ளி போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக் அப்போ தான் எழும்பி அவன் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்ததுக்கப்புறம் பின்னாடியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றீங்க. ஸோ கீழே போனால் அவங்க அப்பா அம்மா டயாங் நேஹா எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ சில பேர்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ அவங்க அப்பா பார்த்துட்டு உனக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு, நீ உனக்கு எப்போ வீட்டுக்கு வரணுன்னு நீ அப்போ வரலாம்,
நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதுவும் உன்னோட வீடு தான், இதுவும் உன்னோட வீடு தான். அப்படியே உங்கள் அப்பா சொல்கிறாரு, உங்களால் வந்து எதுவுமே சொல்ல முடியல. அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் கிளம்புறோம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் மீட்டிங்லாம் நாங்கள் விட்டுட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறம் உங்கள் வயசில் லைட்டாக டியர்ஸ் வருது. ஸோ ஜங்கு ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஓகே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பேசலை. ஸோ அப்படியே சாப்பிட்டு நீங்கள் ரூம் போயிடுறீங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜங்குக்கு வந்து உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறான். ஸோ நீ வந்து முன்னாடி நிற்கிறீங்க. உங்கள் அப்பா லக்கேஜ்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இருக்காரு. ஸோ தேங்க் நேஹா டைட்டாக ஹக் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறோம். எப்பாச்சும் ஒரு டைம் வெக்கேஷனில் நாங்கள் வருவோம், நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அவங்க 2 பேருமே காரில் ஏறி போயிடுறாங்க. ஸோ உங்கள் அம்மா தான் காரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா உங்களை கூப்பிட்டுட்டு, எனக்கு தெரியும் ரோஹி, உனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஆனால் நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்பா அது என்ன ப்ராமிஸ்னால் என்கிட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ். சரிம்மா நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு 7 இயர்ஸுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கா? கார் ஆக்சிடெண்ட். ஆமாம், அப்பாவுக்கு சர்ஜரி வேறு பண்ணாங்கல்ல. ஆமாம். அது வந்து அப்பாவுக்கு ஹார்ட் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், அது ஜங்குக்கோட அப்பா தான்மா. என்னப்பா சொல்கிறீங்க? அவர் வந்து என் பையனெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் லாஸ்ட் மினிட்ல. ஜங்குக்கு ஆல்ரெடி அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஸோ அவன் நீ படித்த ஸ்கூலில் தான் படித்தேன்னு நானும் கேள்விப்பட்டேன். உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியலம்மா. ஆனால் வந்து அந்த பையனை தனியாக விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டாக இருந்தார். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஜங்குக்கு அப்பாவில் தான் இன்றைக்கி நான் உயிரோடே இருக்கேன். இல்லைன்னா எப்போவே மண்ணோடு மண்ணாக போயிருப்பேம்மா. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன்லாம் கிடையாது. அவர் பையனை பார்த்தியா? அவங்க அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இங்கே வந்து இருக்கான். நல்லா படித்த பையன்மா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அக்ரிகல்ச்சர் தான் படித்தான். ஃபார்மிங்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து விவசாயம் பார்க்குறான். அவனுக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு. சிட்டி லைஃப் பிடிக்கல போல். நீ அவனை அக்செப்ட் பண்ணிக்கோ. அவனை ஹாப்பியாக பார்த்துப்பான், உனக்கு லாயலாக இருப்பான் அப்படின்னு உங்கள் அப்பா வந்து சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை வந்து ரப் பண்ணி கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ நீங்கள் ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. அவங்க அப்படியே நின்றுட்டு உங்கள் ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே கப் பண்ணிட்டு, இங்கே பாரு ரோஹி, உனக்கு இது கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ வருஷமாக உங்கள் அப்பா அம்மா கூட இருந்துட்டு இப்போ சடனாக நீ என் கூட வந்து இருக்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பா எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதான் நான் இவ்வளோ நாளாக உனக்காக காத்துட்டு இருந்தேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். ஆனால் நீ கஷ்டப்பட்டுலாம் என் கூட இருக்க வேணாம். ஜஸ்ட் 6 மந்த் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் நானே பண்ணுறேன். நார்மலாக எல்லாமே பண்ணி விட்டுறேன். உன் லைஃப்பை நீ ஹாப்பியாக லிவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு போயிடுறான். அப்படியே மழை பெய்யுது. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஜங்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் ஜங்கு. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஜங்கு உங்களை விட்டு போனால் ஸ்கூலை விட்டு அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இப்போ உங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்கு உங்களுக்கு வந்து தேவையான எல்லா ஃபுட்டையும் வந்து எடுத்து வந்து ரூம்லேயே வச்சுட்டு அப்படியே குனிஞ்சிட்டு போயிடுறான். உங்களுக்கு என்னமோ தெரியல, இப்போ நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லலாமா, என்ன சொல்லலாம் அப்படின்னு மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது. சரி ஓகே, கொஞ்ச நாள் போட்டும், இவனே நம்ம விட்டு பிடிப்போம். இவனுக்கு நம்மளை பிடிக்கும்னு சொல்லியிருக்கான். பட் எந்த மாதிரி பிடிக்கும்னு தெரியலையே. ஒருவேளை லவ்வா என்னன்னு தெரியல. நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, பக்கத்து ஜங்குக்கு இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிச்சன் போகிறீங்க. ஆல்ரெடி ஜங்குக்கு எல்லாம் உங்களுக்கு குக் பண்ணிட்டு அவன் வந்து கார்டன் போயிருப்பான். ஸோ அங்கே பார்த்தா அங்கே வந்து இதெல்லாம் இருக்கும்ல, எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருப்பான். ஸோ நீங்களும் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வாட்டர்லாம் பிடிக்கிறீங்க. ஸோ ஜங்குவை பார்த்துட்டு நீ இதை எதுக்கு பண்ணுற, நான் பண்ணிக்கிறேன். அப்போது நீங்கள் எதுவுமே சொல்ல பறிச்சுட்டு நீங்களே வந்து எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கீங்க. ஜங்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்குறான். ஸோ அந்த ஆடு மாடு கோழியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் திறந்து விட்றா மேய்ச்சலுக்கு. ஸோ அதெல்லாம் அங்கே போயிடுது. இந்த ஃபீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் சிட்டியில் இருந்ததுக்கும் இப்போ இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஸோ இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. உங்கள் அப்பா வந்து கால் பண்ணால் நீங்கள் அவ்வளோக்கு பேசுகிறதே இல்லை. உங்கள் அப்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, பொண்ணுக்கு நம்ம பிடிக்காம மேரேஜ் பண்ணிட்டோம், அக்செப்ட் பண்ண லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஒன் டே நைட் வந்து நீங்கள் வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தோணுது, ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம், இன்றைக்கி தான் அவனோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக நீங்கள் கேக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. அண்ட் வந்து ஜங்குக்கோட ஒரு ஷர்ட் இருக்கும், அதை போட்டு தான் அப்படியே நிற்கிறீங்க. வெறும் ஷர்ட் மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. சரி ஓகே, அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ரூமில் வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணால் ஒரு டேபிள் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கேக் வந்து கேண்டில் போட்டு அப்படியே இருக்கும். அவன் வந்து ஷாக்டாக வந்து பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் எப்படி ஸ்மைல் பண்ணிட்டே நிற்கிறீங்க. இன்றைக்கி என் பர்த்டேவா? ஆமாம், உன் பர்த்டே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷ் ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அண்டு வந்து ஜங்கு வந்து கேக்லாம் கட் பண்ணுறான். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். உங்களுக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, அப்போ எனக்கு கிஃப்ட் இல்லையா, எனக்கு கிஃப்ட் வேணுமே, கேக் மட்டும் பத்தாதே. ஓ அப்படியா, இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் போயிட்டு உங்கள் கழுத்தில் ரெட் கலர் அந்த ரிப்பன் மாதிரி கட்டிட்டு வரீங்க. ப்ரெசண்ட்டுக்கு எப்படி கட்டுவாங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து முன்னாடி நின்றுட்டு அவுத்துக்கோ அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. அப்போ தான் உங்களை நோட்டீஸ் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கோட டிஷர்ட் ஷர்ட்டை போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ அவனுக்கு புரியுது, எடுத்துக்கோன்னா நீங்கள் வந்து உங்களே அவனுக்கு கிஃப்டாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த கிஃப்ட்டை வந்து பிரிக்கிறான். அந்த ரிப்பனை கலட்டி போட்டு உங்கள் வாலில் அப்படியே லாக் பண்ணிட்டு, என்ன ஃபைனலி என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டியா? யார் சொன்னா உன் லவ்வை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்? நீ தான் என் லவ் அக்செப்ட் பண்ணியிருக்க. நான் உன் லவ் அக்செப்ட் பண்ணேனா? புரியல. இங்கே பாரு ஜங்குக்கா, நான் உன்னை ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ தான் எனக்கு பார்த்த பையன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்போவே ஓடி வந்திருப்பேன். உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்த ஸ்கூல் நேமை சொல்கிறீங்க. ஜங்குக்கு போய் ஓகே, நான் படித்த ஸ்கூல்லையே படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், நீ என்னோடய சீனியர். நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். உன் பின்னாடி தான் சுற்றுவேன், ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேன். எல்லா பொண்ணும் உன் பின்னாடி சுற்றதால எப்படி நான் உன் கண்ணுக்கு தெரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நோஸ் எடுத்து உங்கள் நோஸில் அப்படியே ரப் பண்ணுறீங்க. ஜங்கு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறான். அவளை லிப்ஸ்டிக்கிட்ட ஒரு மோல் இருக்குங்களே, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே போயிட்டு அதை லிக் பண்ணுறீங்க. என்னடி பண்ணுற? இந்த மோல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீ ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருப்ப, ஆனால் முன்னைக்கு பார்த்ததோட பார்க்க க்யூட்டாக இருப்பேன், ஆனால் இப்போ செம்ம ஹாட்டாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிஷர்ட்டுக்குள்ளே எல்லாம் கையை விடுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஏய், பார்க்க குழந்தம்மா இருந்துட்டு பண்ணுற வேலையை பாரு. அப்போ நீ எனக்கு குழந்தனே சொல்ல போறியா? எனக்கு குழந்த கொடுக்க மாட்டியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி செடிஷன் லுக்கில் கேட்குறீங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்படியே ஷாக்டவுங்களை பார்த்துட்டு இருக்கான். உனக்கு ஒன்றுமே தெரியாதா? வில்லேஜ்லேருந்து வந்து இருந்துட்டு எதுவுமே பண்ணல. எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? நைட்டில் தூங்குவேன், ஹக் பண்ணிட்டு தூங்கினாலும் என்னை அந்த சைட் விளக்கி விட்டு பெட்ஷீட் போற்றி விட்றேன். இப்போ உனக்கு எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பப்பி ஐஸ் வச்சு கேட்குறீங்க. அப்போ ஜவங்களை பார்த்துட்டு, யார்டி சொன்னா எனக்கு உனக்கு பிடிக்குன்னு? உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாலை லாக் பண்ணிட்டு உங்கள் இடத்துல அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு கிடச்சா நீங்கள் லவ் பண்ண பையனை உங்களுக்கு கிடச்சிட்டான் அப்படின்னு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக கிஸ் பண்ணுறீங்க. அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு. ஸோ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஒரு 10 மினிட்ஸ் நின்றுட்டே ரொம்ப ஷேர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஜங்குக்கு லைட்டாக புஷ் பண்ணி விட்டு, ஏய் எனக்கு மூச்சு வாங்குது தெரியுமா, 10 மினிட்ஸாக நின்றுட்டே கிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ என்ன பெட்டில் போட்டு பண்ணணுமா? இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெட்டை தூக்கி போட்டுறா. ஸோ போட்டு நீங்கள் ஷர்ட் தானே போட்டிருப்பீங்க, அந்த பட்டனை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கு லைட்டாக ஷை ஆகுது, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. ஸோ ஷைனஸோட நீங்கள் ஜங்கை பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸில் அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுது, நோஸ்லாம் பிங்க் ஆகிடுது. அப்போ ஜங்குகளை பார்த்துட்டு, என்னாடி இப்படி ஷை ஆகுற, உன் ஃபேஸ்லேயே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்லேலாம் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் செம்மையாக மோன் பண்ணுறீங்க. அவன் ஹேண்டை வச்சு எங்கெங்கெல்லாம் ரப் பண்ணுறாங்க பாடி ஃபுல்லாக.
ஸோ உங்கள் ஷர்ட்டை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னரோடாக இருக்கீங்க. ஸோ அந்த இன்னரோட ஹூக்கையும் ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ அவங்க அப்படியே ஃபுல்லாக பார்க்குறான். ஸோ அவனுக்கு டெம்ப்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலி அவனோட ட்ரெஸ்ஸஸை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அவங்க கூட அந்த இன்டிமெண்ட்டாக இருக்கான். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ ஜங்கு ஃபைனலி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பக்கத்தில் வந்து தூங்குறான். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஃபைனலி நீ கிடைக்க மாட்டேன்னு நினச்சேன், எனக்கு ஃபுல்லாக சொந்தமாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ட்டில் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கும் அந்த வில்லேஜ்லாம் இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப லவ்லியாக இருக்கீங்க. உங்கள் லவ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. எவ்ரிடே நைட் உங்கள் கூட இன்டிமெண்ட்டாக இருப்பான். ஸோ உங்களுக்கு ஜங்கு பண்ணுற எல்லாமே பிடிக்கும். பட் உங்களை வேலையே வாங்க மாட்டான். உங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பான். அவன் சின்ன வேலை கூட பண்ண விட மாட்டான். அவனே எல்லா வேலையும் பார்ப்பான். நான் பண்ணுறேன் அப்படின்னா அவன் விட மாட்டான். அது வந்து ஃபைன் டே நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி இப்போ வச்சு அப்பா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா தான் கால் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா வந்து ஹாப்பியாக வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணுறாரு. ரோஹி, நீயா கால் பண்ணியிருக்க? நீ எல்லாம் கால் பண்ண மாட்டியே, எதுக்கு கால் பண்ண? என்னப்பா ஆசையாக கால் பண்ணா எதுக்கு கால் பண்ணேன்னு கேட்குற? ஒரு பொண்ணை பார்த்து கேட்குற கேள்வியா இது? சரி சொல்லு. அதுவா, நீங்கள் தாத்தா ஆகிட்டீங்க, அதை சொல்லத்தான். எனது புரியல. அச்சோ, நீங்கள் கிராண்ட்பா ஆகிட்டீங்க. ஓகேவா, சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க. ஏன் நான் நான் தாத்தா ஆகிட்டேனா? ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பி வந்துடுறாரு. ஸோ நீங்கள் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா சடனாக வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ரோஹி நீ எதுவும் ப்ராங்க் எதுவும் பண்ணலல்ல? நீ ஏதாச்சும் டிவோர்ஸ் பண்ண போறிய ஜங்குக்க? பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறேன், நீ என்னப்பா டிவோர்ஸ்ன்னு கேட்குற? உன் அம்மா எனக்கு எல்லாமே சொன்னா உன்னை ஜங்குவை பிடிக்கலன்ட்டு. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலம்மா, ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன். பா நீ எனக்கு மேரேஜ் பண்ணிட்டு வச்சப்பா, அதனால நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நீ என்னப்பா டிவோர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கும் செம்ம ஹாப்பி. ஓகே பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து கிச்சனுக்கு வெளில வந்துட்டு கரண்டியோட, என்ன அங்கிள் பேசுகிறீங்க? அவள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறா. நீங்கள் என்ன டிவோர்ஸை பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எங்களுக்குள்ள சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்கள் அம்மா உங்கள் ரூமில் கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்கிறாங்க. அண்டு வந்து நீங்கள் வந்து வெளில வந்து வரீங்க, வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, லஞ்சு தான். அப்போ உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, ரோஹி இங்கே கஷ்டம் இல்லை டெலிவரி டைமில், நீ சிட்டிக்கு வந்துடுறியா? அப்போ ஜங்குக்கு உங்களே பார்க்குறேன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அப்பா ஜங்குக்கிட்ட கேட்க, நீங்கள் வந்து ரூஹியை கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை ரூஹி என்ன சொல்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வருவேன். அவளுக்கு இங்கே இருக்கணுன்னா இருக்கட்டும், பட் சிட்டிக்கு தான் போகணுன்னா நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு, பா நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நான் வெளியில் எங்கேயும் வரலப்பா, எனக்கு அங்கெல்லாம் இருக்க பிடிக்கல. ஏனோ தெரியல, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மனுஷங்களை பற்றி புரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு. நான் சிட்டியிலலாம் அப்படி கிடையாது இல்லை, அதனால் எனக்கு நான் இங்கேயே இருக்கிறேன். இங்கே தான் நல்லா இருக்குது தெரியுமா, எல்லோரு கூடயும் நல்லா ஜாலியாக பேசலாம். இங்கே அவுட் சைடை பார்த்தீங்களா, கிளைமேட்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு உங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ தான் தேங்க்கு கால் பண்ணிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறீங்க. தேங்க்னா ஷாக்கு, என்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிற? அவனா நீ டிவோர்ஸ் பண்ணலையா? என்னடா ஆளுக்கால் டிவோர்ஸ் பண்ணலன்னு கேட்டுருக்கீங்க. நான் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இப்போ எனக்கு பிடிக்கல, நான் ஜங்கு கூட ஹாப்பியாக லைஃப்பை லிவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ தேங்கு சரி ஓகே நீ நல்லா இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ உங்கள் அப்பா அம்மா நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பிடுறாங்க, ஏன்னா வந்து ஆஃபீஸ் இருக்கிறதுனால தான். ஸோ நீங்கள் இப்போ பால்கனியில் உட்காந்துட்டு நிற்கிறீங்க. வந்து வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜங்கு வந்து பின்னாடி உங்களை பேக் ஹக் பண்ணிட்டு அப்படியே அவங்க ஷோல்டரில் வந்து ஹெட் அப்படியே வைக்கிறான். அப்போ நீங்கள் வந்து லைட்டாக திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் திரும்பிட்டு அந்த சைட் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது, ஏன்னா ஜங்குக்கு டியர்ஸ் வந்து உங்கள் நெக்கில் வந்து விழுது. என்னடா அழுகிறியா என்ன? இல்லடி எனக்கு ஏதோ தெரியல, அப்பா அம்மா இருந்தால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கல்ல இந்த நியூஸை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம்.
ஏய், நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அங்கே பாரேன், அந்த மூன், அது பக்கத்தில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது. அங்கேருந்து நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்கடா. நீ இப்போ சேடாக இருந்தேன்னா அவங்களுக்கு பிடிக்குமா? இல்லைல்ல, ஹாப்பியாடுறா. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. அதான் நான் உன் கூட இருக்கேன்ல. எனக்கு தெரியும் நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லி தான் நீ இப்படி இருந்த இவ்வளோ நாளா. ஆனால் தெரியல ஜங்குக்கா, அப்பவும் சரி இப்போவும் சரி அதே லவ் தான். அந்த லவ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர கம்மி ஆகாது, தெரியுமா? உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஜங்குக்கா. நீ எப்பவும் இதே மாதிரி பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஸ்ஸில் உங்கள் ஃபேஸை வந்து அப்படியே மறைச்சிக்கிறீங்க. இல்லடி, சும்மா உன்னை ப்ராங்க் பண்ணேன், என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ரோஹி, ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் உன்னை ஸ்கூல்ல எல்லாம் பார்க்கல, எங்கே உங்கள் அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். அப்போவே பிடிச்சிருக்கு. நான் யோசித்தேன், இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காளே, செம்ம ஃபிகராக வேற இருக்கா, நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பான்ட்டு. ஆனால் நீ என்னை லவ் பண்ண விஷயம் எனக்கு சத்தியமாக தெரியாதுடி. தெரிஞ்சிச்சுன்னா நான் அப்போயே உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன். உன் கூட அங்கேயே காலேஜ் படிச்சிருப்பேன். எப்படியாச்சும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும். இல்லாச்சங்கக்கா, நீ இங்கே வந்தது தான் சரி. இங்கே வந்ததால தான் எனக்கு இவ்வளோ பேர் தெரிய வந்துச்சு. இந்த கிராமத்தில் பார்த்தியா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. அவங்கெல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம கூட ஹாப்பியாக இருக்காங்க. அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு. பட் சிட்டி லைஃப் அப்படி இல்லைல்ல, எப்பவும் அவங்க செல்ஃபிஷாகவே இருப்பாங்க. பட் வில்லேஜ் ஆளுங்க ரொம்ப, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. மனசாபிமானம் நிறைய இருக்குது, அதான் சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்லை, என்கிட்ட ஒன்று மறைக்கிறல்ல. நான் எங்கே உன்கிட்ட மறைச்சேன்? நான் எதுவும் மறைக்கல. இல்லை, என் அப்பா கம்பெனி இவ்வளோ சீக்கிரம் வளர்கிறதுக்கு ரீசன் உன்னோட அப்பாவோட கம்பெனி எங்கள் அப்பா சேர்த்து ரன் பண்ணுறதுனால தானே. அது வந்து அப்பயும் ஜங்குக்கு நீ அதை ரன் பண்ணல, ஏன் விட்டு வந்த? உங்கள் அப்பா சொன்னாரா விட்டு போன்னு சொல்லிட்டு? நீ அதை ரன் பண்ணலான்ல, எங்கள் அப்பா கிட்ட விட்டு வந்துட்டேன். இல்லைடி, எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. நான் அந்த வில்லேஜில் இருந்துக்கிறேன், எனக்கு அதான் செட் ஆகும். ஏன்னா அங்கே போனால் எப்போ பார்த்தாலும் ஒர்க் ப்ரெஷரு அது இதுன்னு சொல்லிட்டு லைஃபே நான் இழந்துருவேன். அதனால தான் நான் இங்கே இருக்கேன். சரி சரி, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு. பட் ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி ரன் பண்ணணும், இது என்னோடய விஷ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜவுங்களை பார்த்துட்டு சரி ஓகே, என் பொண்டாட்டி கேட்டால் நான் பண்ணாமல் இருப்பேனா? நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். ஓகேடா, நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து நல்ல ஒரு ஒன் ஷாட்டில் வரேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.